கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, என் கிருபை உனக்கு போதும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்களிலே உனக்கு கிருபாய். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, கர்த்தருடைய கண்களிலே எனக்கு கிருபாய். என்னை கேட்டான் ஆண்டவர் என்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். நான் கேட்க ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? கிருபாய். ஏன் தெரியுமா? ஞானம் கிருபைக்குள்ளே தான் இருக்குது, ஆசீர்வாதம் கிருபைக்குள்ளே தான் இருக்குது, எல்லா நன்மையும் கிருபைக்குள்ளே தான் இருக்குது. யோசித்து பாருங்க, நம்மளால் பெற முடியாத ஒரு காரியம் ஞானம், விவேகம், அறிவு, புத்தி, யுக்தி, இதெல்லாம் கிருபைக்குள்ளே இருக்குது. எபேசியர் 2:8 வாஸ்து பாருங்க. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, உங்கள் கண்ணில் எனக்கு கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. தேவன் உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கும் பொழுது ஒரே ஒரு மனிதனுக்கு கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. நோவாவிற்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அதே கிருபை உங்களுக்கு உண்டு. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய காரியம், உங்கள் கண்ணில் எனக்கு கிருபையை தாங்க, உங்கள் கண்ணில் என்னுடைய குடும்பத்திற்கு கிருபையை தாங்க, உங்கள் கண்ணில் என் பிள்ளைகளுக்கு கிருபையை தாங்க. இதை மட்டும் கேட்டால் போதும். ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் கிருபை கிடைக்குமானா இல்லை. அதுதான் மிக முக்கியமானது. எல்லாருக்கும் கிருபை இல்லை, ரொம்ப ரேர். யாத்ராகமம் 33:19 வாஸ்து பார்த்தா, மோசையை பார்த்து கர்த்தர் சொல்கிறான், யார் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவர்கள் மேல் கிருபையாக இருப்பேன், யார் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவர்கள் மேல் இரக்கமாக இருப்பேன். எனக்கு கிருபை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே கிருபை. கிருபையினுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியுமா? கிருபையினுடைய மதிப்பு சங்கீதம் 63:3, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. இந்த உலகத்திலேயே ரொம்ப பெருசாக நினைக்கிறது ஒரு மனிதனுடைய உயிர், ஒரு மனுஷனுடைய உயிர். ஒரு நாள் வயதான ஒரு ஐயா, அவர்கிட்ட கேட்டேன், ஐயா ஒரு 10 கோடி கொடுத்து நீங்கள் செத்துருங்கன்னு சொன்னால் நீங்கள் செத்துருவீங்களா? அவர் சொன்னார், இந்த 10 கோடி எனக்கு கிடச்சிச்சின்னா என் 5 பிள்ளைகளும் சண்டை போட்டுகிட்டே செத்து போயிடும். எனக்கு கோடி வேண்டாம், நான் இன்னும் உயிர் வாழணும்யா. அப்போது இன்றைக்கி கோடியை காட்டிலும் உயிர் தான் பெருசு, ஆனால் உயிரை காட்டிலும் கிருபை பெருசு. வாஸ்து பாருங்கள், ஆதியாகமம் 19:19 ஒரு ஊரையே கர்த்தர் அழிக்க திட்டம் தீட்டுகிறார். ஆனால் ஒரே ஒரு குடும்பம், லோத்து. ஆதியாகமம் 19:19 லோத்துவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, அவனுடைய ஜீவனை கர்த்தர் பாதுகாத்தா. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், உங்கள் கிருபை எனக்கு வேணும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்முடைய கிருபை இவர்களுக்கு கட்டளையிட்டோம். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.